ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன தெரியுமா, நான் ஏதோ ஒரு ரூம் வச்சு போனேன். நீங்கள் நம்புவீங்களோ இல்லையோ தெரில, நான் சீரியஸாக அந்த ஹெக்கருக்கு அடித்தேன். நீங்கள் நம்புவீங்களோ இல்லையோ அது உங்கள் இஷ்டம். நீங்கள் நம்புவீங்களோ இல்லையோ அது என்ன தெரில, ஆனால் வீடியோன்னு இருக்குது காட்டுட்டா. ஐயோ, நீங்கள் அடிக்க ஒன்றும் கிடையாது இருக்குது, நான் காட்டுறேன். ஐயோ, நம்ம மைண்டு வேறு அங்கே போகுது. சரி வாங்க காட்டுறேன். இது ஃபுல் வீடியோ தான் இருக்கும். யாரும் நினைக்க வேணாம், இது ஃபுல் வீடியோ தான் இருக்குது. ஓகே, ஃபுல் வீடியோ கேம் பிளே பண்ணுங்க. பார்க்க விருப்பமானவங்க ஹேக்கர் விசஸ் மீ பார்க்குறவங்க பார்க்கலாம். ஓகே, நான் ப்ரூஃபோடு எட் பண்ணுறேன், நீங்கள் பார்க்குறவங்க பார்க்கலாம். நானும் என் ஃப்ரெண்டும் அங்கால 6 பேருப்பா. ஒரு பிசி, ஒரு ஹெக்கர் நான் தெரிஞ்சு கூப்பிட்றல. அந்த இங்கே பாருங்கள், அந்த எம்னு ஒன்று இருக்கான்ல, MUDDன்னு 2வது இருக்கான், ஹெட்னு வச்சு, அவன் தான் ஹேக்கரு. ஃபஸ்ட்டில் இருக்காரே, அது அவர் தான் பிசி பிளேயர். ஓகேவா, நானும் என் ஃப்ரெண்டும். ஓகே, எய்ம் மாஸ்டர், எய்ம் பாட். நான் எய்ம் பாட்டு, என் ஃப்ரெண்டு எய்ம் மாஸ்டர். மறக்காமல் என்னோட சேர்ந்து ஆடினவங்க மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். நானும் ஆரம்பத்தில் நான் ப்ரோ பிளேயர் நினச்சிக்கிட்டு போவேன், பட்டுன்னு வாங்குவேன். எதுக்கு இது? சரியா, நீங்கள் அந்த ஹேக்கரை பார்த்துட்டு சிரிக்கக்கூடாதா? செம்மையாக இதாது. இவ தான் வீசி, இவ தான் ஜிராய மண்டல் போட்டிருக்கான், கணக்கு எடுக்காமல் விட்டுறாதீங்க. தரமாக அடிப்பார். இவன் தான் அடித்தான், அவன் தான் ஹேக்கரு. நான் ஃபஸ்ட் கால் என் ஃப்ரெண்டு தான் சொன்னார், அந்த போகிறான், அவன் தான் ஹேக்கர். இவர் பிசி பிளேயரு, எமோட் போடுறாரு. இவன் தான் ஹேக்கர் பாருங்கள். நான் கண்டுக்கல, இவன் தான் ஹேக்கரு. எனக்கு தான் பொருள் எதாக இருக்குது. பறக்கான் கனியா மேலே போனா. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அறிவே பண்ண, உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதே. நான் மேன் சர்க்கஸ் காட்டுறேன், நீ கேட்கக்கூடாது. ஓகே, மிச்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு எமோட்டெல்லாம் போட்டு உட்காந்துருப்பேன். படாது. ஹேக்கர் தான் வந்துருக்கேன். ஆனால் செம்மையாக கடுப்பாயிருச்சு, இதுக்கு மேலே விடக்கூடாதுன்னு நினச்சேன். நானும் 7 வந்துருச்சு. ஓகே, பாருங்க, அந்த ஹேக்கரை குறிப்பாக மார்க் பண்ணி காட்டுவேன். ஓகே, உளும் பாருங்க, ஒரு ஷார்ட்டானே ஷார்ட்டுங்க அடிவேன். பொறாது நம்பி ஷார்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. ஒரு வீடியோ நான் பிசி பிளேயரு கட்டு பெரிய பாரு, 4 ஹேக்கர் என் டீமெல்லாம் முடிச்சு விட்டுருக்கான். லாவ்டு ஹேக்கர் ஃப்ரெண்ட்ஸ், அது லாவ்டு ஹேக்கர். இந்த ரவுண்ட்லாம் நீங்கள் ஹேக்கரை பார்க்க போகிறீங்க. ஹேக்கர் இஸ் ஜோக்கர் இதெல்லாம் கிடையாது. நான் 2 பேரும் நாக் பண்ணிடுவேன், இதெல்லாம் விஷயமே கிடையாது. இப்போதான் ஹெட்டில் அடித்தான் இல்லையா, அவங்க பெரிய வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுற பட்சம் பாருங்கள். அங்கே தான் பார்த்துக்கோங்க, மார்க் பண்ணி காட்டினேன், அங்கே பார்த்துக்கோங்க. ஓகே, பாருங்கள், தலைவரை நல்லா பறக்கிறாரு. ஆனால் செம்மையாக கடுப்பாயிடுச்சு. என்னடா ஹேக் மாதிரி போட்டுருந்தா இடையில இவன் வேறு, அவன் வேறு அடிக்கிறான். நான் கணக்கான அடிக்கலை, சட்டுன்னு ஒன்று வைப்பேன் பாருங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் வாயை பொழந்துருவான். என்னடா கதறிட்டான். என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் மனசே இல்லை, மனசை விட்டுட்டான். இவர் தான் ரொம்ப நேரம் அடம் கட்டுவார். அடித்து முடிச்சிடுவேன், 4 பேருக்கு அடிச்சிடுவேன். அந்த ஹேக்கர் தான் டாப்பில் இருப்பான் பார்த்தீங்களா. என் மோட்டெல்லாம் போட்டு சீனிக்கிட்டு இருப்போம். அடுத்த மேட்ச்லாம் தரமான சீனெல்லாம் பண்ணுவார். இருங்க, ஹேக்கர் எல்லாம் காமிச்சிருப்பார். என் ஃப்ரெண்ட் தான் இது பாருங்க. இதான் இவர் இங்கே இருந்து அழகாக போவார் வீட்டுக்குள்ளலாம். சும்மா எங்களுக்கெல்லாம் என்னடா பண்ணுறீங்க, வள்ளி விடுங்கடா, என் முன்னாடி எது வந்தால் கேஸு. சும்மா கேஷுவலாக போவார் அவரெல்லாம். அவரால் யாரும் அடிக்க முடியுமா பாருங்கள். சும்மா நாழ்த்திக்கிட்டு இருப்பேன், போட்டெல்லாம் முடிச்சுக்கிட்டு
இதெல்லாம் பாட்டு நான் இப்படி எத்தனை தெரியா சும்மா இனிமேட்டு வந்துருக்கேன். இவர் பிளேயர் இவன் தான் பின்னாடி இருக்க பிசி பிளேயர் வந்துட்டாரு. இது ராயபாயும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு. என் ஃப்ரெண்டு செத்துட்டான். இப்போ பிசி வந்து எனக்கு அவ்வளோ சூடு வச்சுட்டாரு. அடிச்சிருப்பேன் மண்டை வேறு. பிசியே கதையை முடிச்சு விட்ருப்பேன் போங்க. என்ன இப்போ என் ஃப்ரெண்டு சொல்கிறேன் டே ஓப்பனில் போகாதடா ப்ளீஸ்டா. டோர்னமெண்ட் வேறு இது. டோர்னமெண்ட்னால் அப்படி சொல்லலாம் பெட்டுக்கு ஆடணும். இன்னொரு எங்களோட ஸ்குவாடில் 2 பேர் இருக்கான். அவங்க ஸ்குவாடில் 6 பேர். அதில் எல்லாம் அப்படின்னா இதில் 3 பேர்கிட்ட ஆஃப்லைன் போயிட்டாங்க. அவன் சொல்லி போனான். அவன் சொன்னாங்க மெஸ்ஸி வெளியே வந்ததுக்கப்புறம் போனதுக்கப்புறம் ப்ரோ நாங்கள் சொல்லி தான் 3 பேர் வெளியே போனானுங்க சொல்லி கள்ளக்கத்தை அனுபவிக்கிறானுங்க. என்ன செய்யும் சரி விடுங்க. இந்த மெச்சு ஒன்றும் அதை கணக்கு எடுக்கணும்னா சும்மா அடிச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த மெச்சா இதுதான் சும்மா அடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்படி இன்னும் மெச்சு இருக்கும். அதை பார்க்க மறந்துடாதீங்க. இன்னும் வச்சு பாருங்க. அது சரி இப்போ பாருங்களேன். இல்லைங்க திருவிழியை பாரு. வாவ் என்ன நான் அன்லிமிட்டட் ப்ளட் வச்சுருக்கா. வாவ் அப்படி தான் அவங்க மனசு தோணும். சீரியஸாக சொல்லுங்கள். அடிக்கிறான் அடியில் சில பல்லெல்லாம் பறக்குது. என்னோட ஹேக்கரை கண்டுக்கூட நான் பயந்துட்டேன். என் ஃப்ரெண்டும் பயந்துட்டான். இப்போ ஹேக்கர்னு பயந்து அடிப்பேன் பாருங்கள். என் ஃப்ரெண்ட் அடிச்சு விட்ருவான். ஆமாம் பாருங்க ஹேக்கர்னு கூட மதிப்பில்லை. 6 ரவுண்ட் அடிச்சுதான் பாருங்க. இப்போ நான் குவால் போட்டுருப்பேன். ஃபஸ்ட்டு அது குவால் போடுவேன். கேஷுவல் அங்கால போயிருப்பான். அவளை சொன்னால் அப்படி இருக்கும். ஓகே இப்போ சோத்துக்குள்ள இருந்து வரான். சாவு நாய் பேனல் போட்டு வந்து ஆடுறான். வந்துட்டாங்க. இப்போ எனக்கும் பேனலுக்கும் ரொம்ப பெரிய மிச்சம். அவ்வளோ என்ன அளவு இல்லை. சும்மா எடுத்தேன் பாருங்க. நான் நினைக்கிறேன் ஹெக்கு தான் போட்டிருக்கான். இருக்கும் என்ன பண்ணுறது. இது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. டிக்டாக்கில் பார்த்தாலும் ஃபாலோ பண்ணுங்க. எதில் பார்க்குறீங்கன்னா எதாவது பண்ணி விட்டு போங்கப்பா. நேரம் முடிஞ்சிச்சு காலம். இப்போ தம்பியா ஃபுல்லாக வேறு லெவலில் சோத்துக்கலாம் வருவாள் பாருங்க. நான் மிச்ச நேரம் தேடிருக்கேன். அங்கால எவனோ தலை விளங்குது இல்லையா, தலை கடிக்க ட்ரை பண்ணுங்க. ஆனால் அவனுக்கு அடித்தாலும் படாது. இங்கே ரெட் ரோட்டை அழுத்துறேன் ஆனால் படாது. சும்மா நின்றுட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு ஆஃப்லைனில் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருந்தேன். அவனும் சாதாரணமாக இல்லை 13 கில்லு எப்பா போட்டு பொழங்கிட்டு இருக்கான். அவனாலாம் சோத்துக்கு வந்துருந்துருக்காரு. அடி நாய்க்கு கட்டு பேத்துறான்ல சாப்பிட. இந்த ரவுண்ட் தான். அவனை எங்கன்னே காணோம். எலிமினேட்னு வரும். ஓவரா மேலே பறந்தா அப்படித்தான். இப்போ பாருங்க இந்த மெச்சை நான் சுவர் இது பண்ணி காட்டுவேன் அவங்களுக்கு. இந்த மெச்சை நான் சுவர் இதாக்கி காட்டுவேன். ஏறுமா சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு சும்மா அங்கே ஓடிக்கிட்டு இருப்பார். எங்கே டப்புன்னு ஒன்று இருக்கும். என்னையும் டப்புன்னு மாற்றி அடிச்சிருப்பார். எப்பா யார் சாமி நீன்னு கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. ஓகே பார்த்துக்குங்க. எல்லாம் சரி பாருங்க. எல்லாம் சரியா பார்த்துக்குங்க. இப்படி தான் இருப்போம். இப்படி தான் மேப்பேன். இதுதான் மேப்பேன். இப்படி வச்சு பார்த்துக்குங்க. அங்கிட்டு உள்ள என் ஃப்ரெண்டு இங்கிட்டு உள்ளது நான். பேர் காமிக்காமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். என்ன தான் மேப் பாருங்க. இப்படியே காட்டேன். என் ஃப்ரெண்டு அப்படி ஏறி போகிறாரா, நான் இங்கால போகிறேன். இதா போகிறாரு என் ஃப்ரெண்டு. இதான் நான் இங்கே இருக்கேன் பாருங்கள். நான் இங்கே ஹேக்கர் எங்கே தெரியுமா, ஹேக்கர்னு வந்து கல்யாணம் பறந்துட்டு இருந்தான். அதான் வந்துட்டான். இங்கே இருக்கேன் ட்ரோன்ஸு. அது மட்டும் பாருங்கள். என் ஃப்ரெண்டை பாருங்கள். என் ஃப்ரெண்ட் குளோக்குள்ளே கவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவனை பாருங்கள். சும்மா ட்ரோன் ஒரு செகண்டில் 100க்கு மேலே விட்டுட்டான். நான் குளோவிட்டு வெளியே போகாத நான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் ஐக்குறோட வெளியெல்லாம் போயிட்டு இருக்கான். அங்கே சரி ஒரு ஜன்னலே இல்லை. ஐக்குறோட வரான்.
எரிக்கிற வந்து நட்டிங்க இருக்கீங்க ஃப்ரெண்ட் நாக்கு ரிவ்யூ பண்ணிட்டு அவங்க அடுத்த செகண்ட் நான் போய் பார்ப்பேன் வருவான். எனக்கு பயத்தை கிளப்பிடுச்சு. இன்னும் சத்தியமாக வயிற்று ஒரு வாரி போச்சு வயிறலாம். இன்னும் அங்கால போயிட்டு அதுக்குள்ளே காணும். சோத்துக்குள்ளாலாம் பூந்து விளையாட்டு காட்டுறான் மேன். நீ கட்டைச்சி என் ஃப்ரெண்டு ஃபினிஷர் போடுவான் கம்மாலன்னு சொல்லி அடிச்சு போட்டு விட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ஆன் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் வந்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். பாய் பாய்.